நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து நின் மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாடகி சித்ராவின் கருத்துக்கு குஷ்பு அவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு தொடர்பான பாடகி சித்ராவின் கருத்திற்கு குஷ்பு ஆதரவு தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு தொடர்பாக பாடகி சித்ரா நேற்று ஒரு ட்வீட் செய்திருந்தார். அதற்கு தற்பொழுது குஷ்பு அவர்கள் ஆதரவு செய்து ஒரு ட்வீட் செய்துள்ளார். நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் குஷ்பு அவர்கள். குஷ்பு வணக்கம். வணக்கங்க. சித்ராவோட கருத்துக்கு ஆதரவா நீங்க ஒரு ட்வீட் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. உங்களுடைய கருத்து என்ன பதிவு செய்யலாம்? இல்ல, நிச்சயமாக சித்ரா சேச்சி இன்னைக்கு இல்ல, பல வருடங்களாக அவங்க சாமி போற்றி கிருஷ்ணர் போற்றி அவங்க பூஜை பண்ணிட்டே இருக்காரு. ராமர் போற்றி ராமாயண் பத்தி அவங்க எல்லாமே பேசிட்டே இருக்காங்க. இன்னைக்கு மட்டும் அவங்க அவங்களுடைய கருத்தை தெரிய வச்சதுனால ஏன் எதிர்ப்பு தெரிய வைக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. எல்லாருக்கும் அவங்க கருத்து சொல்றதுக்கு சுதந்திரம் இருக்கும் போது அவங்க ஒரு கருத்தை தெரிய வச்சிருக்காங்க. அவங்களுடைய நம்பிக்கை, அவங்க சாமி நம்பிக்கையோட ஒரு கருத்தை தெரிய வச்சிருக்கிறாங்க. இதுக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கலாட்டா நடக்குதுன்னு எனக்கு சத்தியமா புரியல. ஒண்ணு, நீங்க சாமி சுத்தமா இல்ல சொல்ல வரீங்களா, இல்ல நீங்க இது பாஜகவுக்கு சம்பந்தமாக இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? ராமர் பொறுத்த வரைக்கும், ராம் மந்திர் பொறுத்த வரைக்கும் ராமருக்கு மட்டும் இல்ல, ஒரு ஹிந்துவுக்கு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் எல்லாரும் இந்தியன்கள் வாழும்போது நிச்சயமாக ராமர் யாரு, அந்த ராமாயணம் என்ன, அந்த கதை என்ன எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. அது தேவையில்லாத விஷயம். வேணும்னே சித்ரா சேச்சியை எப்படியாவது ஒரு ட்ரபிள் பண்ணணுங்கிறதுக்காக இந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு நான் நினைக்கிறேன். இல்ல, நீங்க தற்பொழுது என்ன காரணத்திற்காக அவர்களுக்கு ஆதரவாக இந்த கருத்து தெரிவிச்சிருக்கீங்க? எந்த காரணத்துக்காகனா அதுக்கு காரணம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. சிம்பிளான விஷயம். அவங்க ராமர், நான் ராமாயண் பார்த்து நான் படிச்சுட்டு வந்துவேன். நான் ஒரு ஹிந்து மதத்தை கல்யாணம் ஆகி இங்கே வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்தியாவில வாழ்ந்ததுனால எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் வளர்ந்து இடம் அப்படி எனக்கு விநாயகர், ராமர், ராம் மந்திர் இது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. வீட்லயும் எனக்கு அல்லாஹ் யாருன்னா சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி விநாயகர் யாருன்னா சொல்லி கொடுத்தவங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு நாடு சொல்லும் போது நம்ம நாட்டுல மிக சிறந்த விஷயம் என்னன்னா, ஒரு ஜனநாயக ரீதியாக எல்லாருக்கும் கருத்து சொல்றதுக்கு. யார் ஜனநாயக ரீதியாக எங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க, அவங்கதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜனநாயக ரீதியாக சுதந்திரமாக நம்ம ஒரு கருத்து வெளியே சொல்லும் போது இது இவங்களுக்கு எதிராக பயன்படுத்தி இவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கிறாங்க. ஸோ யாராலையும் ஒரு லிபரல் குரூப் சொல்லட்டும், இல்ல செகுலரிசம் குரூப் சொல்லட்டும், இல்ல நான் தான் தேச பக்தர் நான் சொல்லட்டும், அவங்க யாரு இப்படியெல்லாம் சொல்றாங்களோ அதுக்கு நேர எதிராக இவங்க வேலை செய்யறாங்க. ஸோ இது டோட்டலி அன்வான்டட், அன்கால்டு ஃபார். அதுதான் நான் சொல்றேன். கருத்து சுதந்திரம் அனைவருக்கும் பொதுவானதுன்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் பேசியமைக்கு நன்றி குஷ்பு. பாடகி சித்ராவின் கருத்துக்கு குஷ்பு ஆதரவு தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு தொடர்பான பாடகி சித்ராவின் கருத்திற்கு குஷ்பு தற்பொழுது ஆதரவு தெரிவித்துள்ளார். அது சம்பந்தமாக அவரிடம் நாம் தொலைபேசியின் வாயிலாக பேசினோம். பாடகி சித்ராவின் கருத்துக்கு குஷ்பு ஆதரவு தெரிவித்துள்ளார். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் ஆளும் மாநிலங்களில் சகிப்புத்தன்மை இல்லை என்று குஷ்பு விமர்சனமும் செய்துள்ளார். நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து நின் மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.